श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरगाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजि निगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதியென்ன விம்மாத்தம் நாங் கடவா வண்ணமே நல்கு. அஸ்மத்குருப்யோ நமஹ. சூடிக் கொடுத்த சுடற்கொடியாம் ஆண்டாள் நம் எல்லோருக்கும் ஒரு அமுத விருந்தாக அளித்திருக்கிற, நம்மெல்லோருக்கும்னு சொல்கிறத காட்டிலும் எம்பெருமானுக்கு மிகவும் போக்கியமான அமுத விருந்தாக அளித்திருக்கிற இந்த திருப்பாவை அப்படிங்கிற திவ்ய பிரபந்தத்திலே நேற்றைய பர்யந்தம் 5 பாசுரங்கள் அனுபவித்தோம். நேற்றைய தினமே அடைய விண்ணப்பித்தேன். அந்த 5 பாசுரங்கள் திருப்பாவை அப்படின்ற திவ்ய பிரபந்தத்துக்கு அவதாரிகை. என்ன சொல்லப்படுறது அந்த 5 பாசுரங்களில் அப்படின்னாக்கா, முதல்ல யாரை குறித்து இந்த நோன்பு நோக்கிறோம், அந்த உபாயம் யார், உபேயம் யார், அதை பார்த்தோம். ரெண்டாவது அந்த நோன்புக்குண்டான லட்சணங்கள், விவேகம், அதாவது கிருத்திய விவேகம் அப்படின்னு பார்த்தோம். மூன்றாவதாக இந்த எம்பெருமானுடைய, அதாவது எம்பெருமானுக்காக இந்த நோன்பை நோக்கிறச்சே நாட்டாருக்கெல்லாம் என்ன பலன் உண்டாருது அப்படின்றத பார்த்தோம். அடுத்ததாக அந்த நோன்புக்கு இந்த தேவதைகள் மற்றும் உண்டான பரிகரங்கள் எல்லாம் எப்படி உதவுறது, எப்படி நமக்கு சகாயம் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். நேற்றைய தினம் அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை சொன்னால், அந்த எம்பெருமானுக்கு புஷ்பங்கள் கொண்டு அர்ச்சித்தால், அந்த எம்பெருமானை மனசார தியானித்தால் நமக்கு உண்டாகக்கூடிய பலன் என்ன, அதாவது பிராப்தி பிரதிபந்தகங்களான இந்த பாவங்கள் எல்லாம் நீங்கிப்போம் அப்படின்றத பார்த்தோம். இது இத்தனையும் அவதாரிகையாக சொன்னவள். அடுத்ததாக இந்த திருப்பாவை எதுக்காக ஆரம்பித்தாலோ அந்த உத்தேசத்தை இப்பொழுது ஆரம்பிக்கிறார் 6வது பாசுரத்தில். அதாவது பாகவதர்களோட சேர்ந்து எம்பெருமானை போய் சேவிக்கணும், பாகவதர்களோட சம்பந்தம் மிகவும் முக்கியம் அப்படின்னு காட்டுறார். நேர நாம் நம்பாட்டுக்கு பெருமாள் முன்னாடி போய் நின்று சேவிக்கிறேன்னா பெருமாள் கண்டுக்க மாட்டார், பெருமாள் திரும்பி பார்க்க மாட்டார். ஆனபடியால் நம்ம எப்படி போகணும்னா பக்தர்கள் ஓடேஸ் போய் சேவிக்கணுமா. நேத்திக்கு சொல்லிட்டு இருந்தேன், இந்த பெருமாள் இப்படி இருக்காரே, ஏகாந்தமாக இருக்காரே, நீயே நானே எப்படின்னு இருக்கார் பெருமாள். அந்த பெருமாள் முன்னாடி போய் 1 மணி நேரம் நின்று சேவித்தாலும் நாம் என்ன சொல்லிடுவோம், நமக்கு என்ன ஆனந்தமான சேவை தெரியுமா, பெருமாள் அப்படி ஏகாந்தமாக, பெருமாளாச்சு நானாச்சு இந்த மாதிரி நின்று சேவிச்சேன் அப்படின்னு நாம் சொல்லிடுவோம். நமக்கு ஆனந்தம்னு சொல்லுவோமே வழியா, பெருமாள் திருமுகத்தை பார்த்து அவர் என்ன சொல்லுவார்னு பார்க்குறோமா, கிடையாது. அப்போ பெருமாளுக்கு எப்படி இருக்கணும்னா அலைமோதுன்னு வரணும், ஜனங்களெல்லாம் அலைமோதுன்னு வந்து அவனை பார்த்து கோவிந்தான்னு ஒரு திருநாமத்தை சொல்லி அவனை பார்க்குறச்சே அப்போதான் அவனுக்கு ஆனந்தமே உண்டாகும். எதுக்காக இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, இந்த ஆண்டாள் இருக்கிறாளே, இவள் இந்த எம்பெருமான் கண்ணனை அனுபவிக்கணும் போடுற காலத்தில் தன்னுடைய தோழிமார்களெல்லாம் எழுப்பிண்டு போய் சேவிக்கிறதுக்கு என்ன காரணம், ஆனால் இதுதான் காரணம் அப்படின்னு காட்டுறான். பாகவதர்களோட்டை சம்பந்தம் நமக்கு மிகவும் முக்கியம். அந்த பாகவதர்களை முன்னிட்டு அந்த எம்பெருமானை தொழ போகிறது. ரெண்டாவது ஒரு கேள்வி வருது, அதாவது இந்த கண்ணனை அனுபவிக்கிறதுக்கு எல்லா கோபிகைகளுக்கும் சமானமான ஆசை இருக்கிறது, யாருக்கும் குறைவுன்னு கிடையாது, எல்லாருக்கும் நல்ல ஆசை உண்டு கண்ணனை அனுபவிக்கணும்னு. அதே சமயத்தில் ஏகாந்தமாக தங்களுடைய கிரகத்தில் தாங்கள் பாட்டுக்கு
இந்த எம்பெருமானோட சம்சலேஷத்தில் இருந்துடலாம். அதுவும் மீறி இவர்களெல்லாம் ஒருத்தர் எழுப்பிண்டு போகிறதுக்கு என்ன காரணம்னா ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார் ஆழ்வார். நம்மாழ்வார் ஒரு இடத்துல திருவாய்மொழியில் சொல்கிறார், செஞ்சொற்கவிகாள் உயிர்கா தாட்செய்மின். இந்த கவிகளை பார்த்து, அதாவது மொத்தமுள்ள ஆழ்வார்கள் எல்லாம் பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, செஞ்சொற் கவிகாள், நல்ல வார்த்தைகளை எம்பெருமானுடைய ஸ்துதியை பண்ணக்கூடிய கவிகளே, ஆழ்வார்களே, முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா உயிர்கா தாட்செய்மின், கைங்கரம் பண்ணுங்க, வேண்டான்றதில்ல. பெருமாளுடைய ஸ்துதி பண்ண வேண்டியது தான், அவருடைய குணங்கள் எல்லாம் கீர்த்தனம் பண்ண வேண்டியது தான். ஆனால் ஜாகிரதையாக பண்ணுங்கோ, முதல்ல உங்களுடைய உயிரை தரிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கைங்கரம் பண்ணுங்கன்னா. ஏன் சுவாமி, கண்ணனுடைய கீர்த்தனம் பண்ணால் நமக்கு உயிர் போயிடுமா என்னன்னா? அப்படி இல்லை. எம்பெருமானுடைய குணங்கள் இப்படி இருக்கிறதே, அது ஒரு பெரிய கங்கா பிரவாகத்துக்கு 1.5 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கிறது. அப்போ அந்த கங்கா பிரவாகத்தில் இந்த ரிஷிகேஷம் அந்த பக்கத்துல எல்லாம் போனால் தெரியும், இந்த தேவப்பிரயாக அங்கெல்லாம் கங்கை அடிச்சுட்டு வரும். அந்த இடத்துல அந்த வெள்ளத்தில் இறங்கி ஸ்நானம் பண்ணணும்னா ஒருத்தனால போய் இறங்கினா அடிச்சுட்டே போய்டும். அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு 4 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிண்டு கட்டியாக பிடிச்சிண்டு அங்கே இருக்கிற சங்கிலிக்கு தொங்கிண்டு நிதானமாக ஒரு கால் வச்சேன்னா ஒரு மூழ்கினா மேலே வந்துட்டேன்னா வந்தால்தான் க்ஷேமமாக வந்துடுவோம். அந்த மாதிரி இந்த எம்பெருமானுடைய குணப்பிரவாகம் அப்படின்னு ஒன்று இருக்கிறதே, அவனுடைய அதாவது அந்த குண வெள்ளம், அந்த மாதிரியான அந்த வெள்ளத்தில் நம்ம அடிச்சுன்னு போயிடக்கூடாது. எல்லாம் சரி, அதாவது மற்ற குணங்கள் எல்லாம் ஒரு தட்டு, சௌசீல்யம் அப்படின்னு ஒன்று இருக்கே, அது தலைக்கு மேலே போடுற வெள்ளம், அதில் போனால் உயிர் விட வேண்டியது தான். இதெல்லாம் நம்ம தேர முடியாது. ஆனபடியாலே உயிர்கா தாட்செய்மென், ஒருத்தராக போயெல்லாம் அந்த வெள்ளத்தில் மாட்டிக்காதீங்கோ, துணை சேர்த்துண்டு அங்கே போய் சேவிங்கோ. அப்போ தான் அந்த குணத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி கொஞ்சம் உயிர் தரிக்கலாம் அப்படின்னு காட்டுறா. ஆனபடியாலே இந்த ஆண்டாள் என்ன பண்ணான்னா, இந்த 10 பேர் கோபைமார்கள் எல்லாம் எழுப்பிட்டு போகிறான். இன்னைக்கு ஆரம்பித்து புல்லும் சிலம்பின கால் கீசு கீசு அப்படின்னெல்லாம் ஒரே பாசுரத்தில் 10 பாசுரம், அடுத்த 10 பாசுரங்களில் எல்லை இளங்கிளிய பரியந்தமாக ஒரு கோபிகைகளாக எழுப்பிட்டு போகிறான். உடனே கேட்டார் சுவாமி, ஆயர்பாடியில் எத்தனை கோபிகள் இருந்தா? அங்கே 5 லட்ச குடி அப்படின்னு காட்டுறா. அத்தனை வீடுகள் இருந்திருக்கு. ஒரு வீட்டுக்கு ஒரு கோபின்னு வச்சுட்டாலே 5 லட்சம் பேர் இருக்கா. திருப்பாவையில் எத்தனை பாசுரம் சுவாமி கோபிகள் எழுப்பியிருக்கான்னா 10 பாசுரங்கள் தான். உடனே கேட்டால் எல்லா கோபிகளும் எழுப்ப வேண்டாமோ? ஐயோ பாவம், 10 பேரை எழுப்பிண்டு மற்றவெல்லாம் அப்படியே விட்டுல போயிடலாமோன்னா, இல்லை ஒரு கோபிகைக்கும் அவள் பாடுறது சாமர்த்தியம் உண்டு ஆண்டாளுக்கு. ஆனால் நமக்கு என்ன ஆயிருக்கும்னா, இன்னைக்கு 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லியிருப்போம், அப்போ 5 லட்சம் திவ்ய பிரபந்தம் சொல்லியிருப்போம். அந்த நீளமாக போயிட்டுருக்கோம். அத்தனெல்லாம் இல்லை, அது நமக்கு சுகமாக இதை அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்றபடியாலே 10 பேர் எழுப்பி மற்றவாளெல்லாம் எழுப்பினதா உபலட்சணமாக வச்சுக்கோங்க, மற்றவாள் எல்லாரும் எழுப்பினதா ஆச்சு அப்படின்னு அவள் எல்லாம் சேர்ந்து கண்ணனை அனுபவிக்க போறான்றது இங்கே தாத்பரியம். அந்த விதத்தில் கண்ணனை அதாவது கோபிகைகளை எழுப்புற பாசுரங்களில் முதல் பாசுரம் திருப்பாவையில் 6வது பாசுரமான புல்லும் சிலம்பினகாள் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் கலக்களியக் காலோச்சி வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல வெளுந்து அரியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்றான். முதல்ல இந்த கோபிகைகள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுப்புறாளே, அந்த எழுப்புறச்சே முதல்ல ஒரு கேள்வி கேட்டுக்கிறார் வியாக்கியாத்தா. எல்லாருக்கும் ஆசை சமானமாக இருக்குமா, இல்லை கொஞ்சம் பேருக்கு குறைஞ்சிருக்குமா அப்படின்னு கேள்வி. ஏன் சுவாமி அப்படின்னாக்கா, இப்போ நமக்கே நாளைக்கு தினம் கார்த்தால நமக்கு எதான நமக்கு ரொம்ப வேண்டியவா வரா, இல்லை நமக்கு வேண்டிய காரியங்கள் நடக்கும், இல்லை நமக்கு வேண்டிய இடங்களுக்கு நம்ம போகிறோம், பிக்னிக் அப்படின்னு போகிறோம் அப்படின்னா ராத்திரி சரியாக தூக்கம் வருமா? இல்லை, எப்போ 4 மணி ஆகுது எப்போ 4 மணி ஆகுதுன்னு கிடையாது பார்த்துட்டே உட்காந்துருப்போம். 4 மணி ஆச்சுன்னு திடீர்னு எழுந்து உட்காந்து காரியத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா அந்த விஷயத்தில் இருக்கிற ஆர்வம் அந்த அளவுக்கு இருக்கிறது. உடனே கேட்டால் இப்போது வியாக்கியாத்தா ஒருத்தி எழுந்திருக்கா, ஒருத்தி கிளம்பி மற்றவாளை எழுப்புறான்னா தூங்கி இருக்கிறவளுக்கு அவள் ஆர்வம் கம்மி சொல்லிடலாமா? அந்த ஆசை கம்மி, கண்ணன் பேரில் ஆசை கம்மி சொல்லிடலாமான்னா இல்லை, அப்படி சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஆசை சமானமாக தான் இருக்கிறது. ஆனால் என்ன ஒன்று, இப்போது சந்தோஷமானா ரொம்ப சந்தோஷமானா சில பேர் சிரிப்பா, சில பேர் அவ்வளோ சந்தோஷமானா கண்ணில் ஜலம் வந்துடும். இப்போ சிரிக்கிறது சந்தோஷமா, கண்ணில் ஜலம் வருது சந்தோஷமானா ரெண்டும் சந்தோஷம்தான். அவர்களுடைய ரெஸ்பான்ஸ், அவர்களுடைய அந்த
ஒரு வெளிப்பாடு வேற மாதிரி இருக்கும், அந்த சந்தோஷத்துடைய வெளிப்பாடு வேற மாதிரி இருக்கும் அவர்களுக்கு. அந்த மாதிரி இந்த கோபிகள் இருக்காளே, சில பேரெல்லாம் என்னன்னா எம்பெருமானுடைய குணத்தை அனுசந்தானம் பண்ண மயங்கியே போயிடுறான். ஏதோ பெரிய கட்டால் அடிச்ச மாதிரி மயங்கி போயிடுறான். அவள் தான் உறங்கி இருக்கவா, அவள் அந்த தூக்கத்தில் இருக்கிறாளே, அவள் எல்லாம் தமசான அந்த தூக்கத்தால் தூங்கினவா கிடையாது, பெருமாளுடைய குண அனுபவத்தில் இருக்கிறவா. இன்னும் சில பேர் எழுப்புறதுக்கு போகிறாளே, அவள் எல்லாம் எப்படி? அப்போ அவளுக்கு ஏதாவது ஆர்வம் குறைவான்னா இல்லை, இவா எல்லாம் எப்படின்னா துடிக்கிறவா. இந்த மாதிரியான குணங்கள் எல்லாம் அனுபவித்த உடனே இதை இப்போவே அடையணும் அப்படின்னு துடிச்சு ஓடுறவா. அப்போ அந்த துடிச்சு ஓடுறவா தான் எழுந்து வந்து அந்த மயங்கி போயிருக்கிறவாளெல்லாம் எழுப்புறா. அதுதான் இந்த 10 பாசுரங்கள் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான ஒரு வியாக்கியானத்தை பண்ணி காட்டுறார் பெரியவர்கள். அந்த விதத்தில் சொல்கிறச்சே புல்லும் சிலம்பினகான் அப்படின்னா பட்சிகளும் எழுந்தது பார்த்துக்கோ அப்படின்றா. என்ன அர்த்தம்னா, அந்த தூங்கி இருக்கிற கோபிகை கேட்டாளா, வந்து எழுப்புறா, எழுந்துருமா அப்படின்னு எழுப்புறச்சே அந்த கோபிகை கேட்டாளா, போது விடிஞ்சுடுத்தா? இவா சொல்கிறா, போது விடிஞ்சு எத்தனையோ போதாச்சு, நீ தான் தூங்கியிருக்க, உனக்கு எப்படி தெரியும்? போது விடிஞ்சதுக்கு அப்புறம் எழுந்தா எப்படி தெரியும்? எழுந்துரு அப்படின்னு சொல்லணும். சொல்லத்துக்கு அவள் கேட்டாளா, போது விடிஞ்சதுன்னு என்ன அடையாளம் சொல்கிறீங்க? அவள் சொல்கிறா, நாங்களே எழுந்து வந்திருக்கோமே, அது அடையாளம் இல்லையா? போது விடிஞ்சதுன்னா நாமளே எழுந்து வந்திருக்கோமே, அது போராதோ, உன்னை எழுப்பிட்டு இருக்கோமே அப்படின்னா அவள் உள்ளே இருக்கிறவ சொல்கிறா. இதெல்லாம் சம்வாதம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறா, அதெல்லாம் பாசுரத்தில் அப்படியே எடுத்து காட்டுறா. அப்போது அங்கே உள்ளே இருக்கிறவ சொல்கிறாளா, உங்களுக்கு தான் தூக்கமே கிடையாது, தூங்கினவா போது விடிஞ்சு எழுந்தா சரி, போது விடிஞ்சுடுச்சு அப்படின்னு சொல்லலாம். தூக்கமே இல்லாதவா, கண் முழிச்சுட்டே இருக்கிறவா, இவாள் எழுந்தான்னு எப்படி சொல்கிறது, போது விடிஞ்சதுன்னு எப்படி சொல்கிறது? ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். கண்ணார கண்டு கழிவதோர் காதலுத்தாருக்கும் உண்டோ கண்கள் துஞ்சுதலே. அந்த எம்பெருமான கண்ணார பார்த்துடணும், அந்த எம்பெருமான கண்ணார சேவிச்சுடணும் அப்படின்னு இருக்கிறவர்களுக்கு எங்கேயான கண்ணில் தூக்கம் வருமா? கங்குலும் பகலும் கண் துயிலறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்களென்னு கைகூப்பும் தாமரை கண்ணென்னே தளரும். கங்குலும் பகலும் கண் துயிலறியாள். இந்த பராங்குஷ நாய்க்கு இப்போ வைகுண்ட ஏகாதசி தொடங்கி 10 நாள் இந்த திருவாவளி கேட்க போகிறாரு. ரொம்ப ஆச்சரியமான சேவை அந்த நம்பெருமாள் கேட்க போகிறார். அந்த இடத்துல 7வது நாள் இந்த பராங்குஷ நாய்க்கு, அந்த நாய்க்கு பாவத்தோடு வந்து பாடுறா. என்னன்னா, கங்குலும் பகலும் கண் துயிலறியாள். தாயார் சொல்கிறா, என்னுடைய பிள்ளை இருக்கிறாளே, இவள் எப்படி இருக்கா தெரியுமா? கண்ணனை நினைச்சு இவள் தூக்கமே கிடையாது. இப்படி சொன்னால், ராத்திரி தூக்கம் இல்லை தானே, பகலில் தூங்க விடு அப்படின்னா, இல்லை, கங்குலும் பகலும், ராத்திரியும் தூக்கம் கிடையாது, பகல்லையும் தூக்கம் கிடையாது. பின்ன என்ன பண்ணுறான்னா, கண்ணநீர் கைகளால் இறைக்கும். அவள் அழுதுண்டே இருக்கா, அந்த எம்பெருமான் நினைச்சு உருகி அழுறா. அதை தவிர வேற ஒன்றும் தெரியாதவளுக்கு. சங்கு சக்கரங்களென்னு கை கூப்பும் தாமரை கண்ணென்னே தளரும். இந்த எம்பெருமானுடைய லட்சணங்கள் எல்லாம் சொல்லி அழறா. அவள் கை கூப்புறா, அவள் அப்படியே தளர்ந்தே போயிடுறா. அந்த எம்பெருமானுடைய தாமரை கண்களை நினைச்சா தளர்ந்தே போயிடுறா அப்படின்னு இந்த அடையாளம் சொல்லியிருக்காளையோ. இந்த ஆழ்வார்குண்டான பாவம் தான் அந்த கோபிகைக்கு. அவள் சொல்கிறா, நீங்கள் எல்லாம் அந்த கண்ணனுடைய அனுபவத்தில் இருக்கிறபடியால கங்குலும் பகலும் கண் துயில் அறியீர்கள். உங்களுக்கு தான் தூக்கமே கிடையாதே, அப்போ நீங்கள் எழுந்து வந்தது இப்போ எப்படி பொழுதுக்கு விடிஞ்சதுக்கு அடையாளம்னா அதுக்கு தான் சொல்கிறா. சரி, நாமன்னா அப்படி இருக்கிறோம், இந்த பட்சிகள் எல்லாம் இருக்கிறதோ இல்லையோ, அதுதான் நம்ம மார்கழி நீராடணுமா, கண்ணனோட சேரணும்னு கத்துட்டு இருக்கா, ஒன்றுமே இல்லையே. ஆனால் கிச்சு கத்துட்டே இருக்க. எல்லா பட்சிகளும் கத்த ஆரம்பிச்சுடுத்து, பார்த்துக்கோ. புல்லும் சிலம்பினகான். ஒரு வார்த்தைக்கு என்ன சுவாமி இத்தனை பெரிய வியாக்கியானம் பண்ணுறீங்கன்னா, புல்லும் அப்படின்னு ஒரு உம்மு தொகை இருக்குது பாருங்க. புல் சிலம்பினகான் அப்படின்னா, புள்ளினங்கள் சிலம்பினகான் அப்படின்னு சொல்லியிருந்தால் சரி, அது மட்டும் அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். இவரும் வந்தார் சுவாமி அப்படின்னு நம்ம சொன்னால் என்ன அர்த்தம்? நம்ம சொல்லாமையே தேர்ற அர்த்தம் என்னன்னா, இவரும் வந்தார், இவர் முன்னாடி வேற ஒருத்தர் வந்தார்னு அர்த்தம். ஆமாம் தானே? இவரும் அப்படின்னு ஒரு சகாரம் போட்டாலே இன்னொருத்தரும் கூட வந்தார்னு அர்த்தம். இந்த மாதிரி புல்லும் சிலம்பினகான் அப்படின்னு அர்த்தம். நாம எல்லாம் வந்தாச்சு, நீ தான் அதை மதிக்கல்ல, சரி போனா போகிறது, நீ நம்புற மாதிரியே சொல்ற. புல்லும் சிலம்பினகான், பட்சிகளும் கத்த ஆரம்பிச்சுடுத்து, பார்த்துக்கோ. உடனே ரொம்ப சாமர்த்தியக்காரி இங்கே உள்ள தூங்குறவோ சொன்னா, உங்க ஊர் பட்சிகளை நான் நம்ப மாட்டேன்ட்டான். ஹே சுவாமி, நன்னாச்சு, பட்சிகள் என்ன பாவம் பண்ணிருக்கு? ஊர் பட்சிகளை நம்ப மாட்டேன்றீரன்னா, நீ தான் பெரிய இந்த கிருஷ்ணானுபவத்தில் இருக்கிறவாளாச்சே, உன்னை போலையே ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல் அப்படின்னு இந்த ஊரில் இருக்கிறவாளெல்லாம் உன்னை போல ஆக்கிவிடுற.
இந்த பக்தர்களுக்கே இருக்கிற ஒரு விசேஷம் என்னன்னா, சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் தங்களாட்டம் பக்தர்களை ஆக்கிடுவான். அந்த மாதிரி இந்த ஆண்டாள் என்ன பண்ணாலா, இந்த கிளி எல்லாம் அது பக்கத்தில் இருந்தா, அந்த பறவைகள் எல்லாம் இருந்தா, அதுக்கெல்லாம் இந்த கண்ணனுடைய திருநாமங்களை சொல்லி கொடுத்துருக்கான். கார்த்தாலையான அது அதாவது போது விடுறதுக்கு முன்னாடி அது கத்த ஆரம்பிச்சிருது. கூட்டில் இருந்து கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்ன அழைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கிளி எப்போ கத்த ஆரம்பிச்சிடுது, அந்த பறவைகள் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருது. அதை சொல்றா, புல்லும் சிலம்பினக்கான் அப்படின்னு உடனே ஊருக்கு புல்லுகளெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டு உள்ள இருக்கிறோம். சரி, அந்த புல்லு அதை பட்சிகளை நீ நம்ப மாட்டே இல்லையா, நான் இன்னொரு அடையாளம் சொல்கிறேன். என்னன்னா, பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலில் ஒரு சங்கத்வனி வருது தெரியுமா, உனக்கு தெரியுறதா, கேட்டு வருதா அப்படின்னு கேட்குறான். புல்லும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. புள்ளரையன், புல் அப்படின்னா திரும்பி இங்கே பட்சியை சொல்கிறது, பட்சி ராஜனான அந்த கருடாழ்வானை சொல்கிறது, வைணதை ஆழ்வான். அவருக்கு அரசன் அப்படின்னா இருக்கவே இருக்கு பெருமாள் நாராயணன். அந்த நாராயணனுடைய கோவில் பக்கத்தில் இருக்கிறதே அந்த எம்பெருமானுடைய திருக்கோவிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம், வெள்ளையா இருக்கிற அந்த விழிசங்கு, விழின்னா எல்லாரும் அழைக்கிறது. அந்த சங்கத்வனி எதுக்காக பண்ற இந்த கோவில்ல அப்படின்னா, எல்லாரும் வாங்கோ வாங்கோ எம்பெருமானே சேவிங்கோ அப்படின்னு கூப்பிடுறதுக்காக அந்த சங்கத்வனியை பண்றா. வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ அப்படின்னு பாசுறோம். அங்கதான் வியாக்கியானம் விசாரிக்கிறார். எம்பெருமானுடைய திருக்கோயில் சொல்ல வேண்டியது தானே, ரெண்டு விசாரங்களுங்க. எம்பெருமானுடைய திருக்கோயில் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே, ஏன் புள்ளரையன் கோயில் அப்படின்றான். கருடாழ்வானுக்கு சுவாமி ஏன் சொல்றான்னா, பாகவதர்களுடைய சொத்து, இந்த பாகவதர்கள் இட்ட வழக்கா இருக்கலாம் எம்பெருமான், அவர்களுடைய சொத்துன்னு காட்டுறதுக்காக புள்ளரையன் கோயில் அப்படின்றா. இன்னொன்னு, சுவாமி கிருஷ்ணாவதாரம் பண்ணி நடந்திருக்கிற அந்த மதுரையில் எங்கேனா கோவில் உண்டா? எல்லாரும் கண்ணன் 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 அவன் சுற்றியே நடக்கிறாளே, இந்த கோவிலில் ஏதான காரியம் உண்டா அப்படின்னா உண்டு. அந்த கண்ணனே போய் சேவிக்கும்படியாக ஒரு கோவில் உண்டு. இன்றைக்கும் அந்த மதுரையில் போனால் ஒரு வராகர் சந்நிதி இருக்குது. கண்ணன் அவதாரம் பண்ணச்சே அந்த வராகருடைய பேர் தான் கண்ணன் விசார கிருஷ்ணஹா அப்படின்னு. அந்த வராகரை நித்திய சேவிப்பர் அப்படின்னு சொல்லுவா. அதே மாதிரி இந்த பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் சேவிக்கிறோமே, ரங்கநாதர் சயனிச்சிருக்காரே அந்த பெரிய பெருமாள், அவர் முன்னாடி எங்கே இருந்தார்னா அயோத்தியில தான் இருந்தார். அந்த அயோத்தியில் ஜனங்களுக்கு வேற காரியமே இல்லை, எப்பொழுதும் ராமஹா 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 இது பிரஜானாம் அபவன் கதாக. அப்போ அவருக்கு எல்லாம் அந்த வார்த்தையை ராமன் ராமன் ராமன், சின்ன குழந்தைன்னு பிடிச்சி வயசானவர்கள் வரைக்கும் எல்லாரும் ராமனையே ஸ்துதி பண்ணுவா. அந்த ஊரில் கோவில் இருந்தா சுவாமின்னா இருக்கே, ராமனும் சீத்தையும் தொழுத அந்த பெரிய பெருமாள் அங்கே சயனித்திருந்தாரோ இல்லையோ, அப்போ அங்கே எப்படி கோவில் உண்டோ அதே மாதிரி இங்கே கோவில் இருக்க தட்டு இல்லை. அந்த கோவிலில் சங்க துவனி பண்ணுறாளே அது கேட்கலையான்னு கேட்டான். உடனே சொன்னா, நன்னாச்சு அந்த சங்கத்வனி வெள்ளை விழி சங்கின் பேரரவம் அப்படின்றியே உனக்கு மட்டும் கேட்டா போருமா எனக்கும் கேட்கணுமான்னு கேட்டான். உனக்கு மட்டும் கேட்டா போருமா எனக்கும் கேட்கணுமா? எனக்கும் கேட்டால்தானே எனக்கு போது விடிஞ்சதுன்னு சொல்றது. உனக்கு மட்டும் கேட்கறது போல இருக்கிறது, உனக்கு ஏதோ பிரமே ஆனபடியால ஏதோ சங்கத்வனி போல இருக்கிறது. நாமளே சும்மா உட்காந்துருப்போம், திடீர்னு ஏதோ கேட்ட மாதிரி இருக்கும், அது கேட்கறதா, அந்த சத்தம் கேட்கறதான்னுவா. சுற்றி இருக்கிறவா ஏதோ பைத்தியம் பிடிச்சிருத்துன்னுவா. நமக்கெல்லாம் கேட்கல, இவன் ஒருத்தனுக்கு மட்டும் கேட்கறது, அப்போ இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருத்துன்னுவா. அந்த மாதிரி இந்த உள்ளே இருக்கிறவா கேட்டாளா, உனக்கு மட்டும் கேட்டால் அது துவனின்னு நான் நம்பணுமா? எனக்கும் கேட்க வேண்டாமாண்ணா? வெளியில் இருக்கிறவா ரொம்ப சாமர்த்தியமாக சொன்னா, உனக்கு கேட்கலையா? எல்லாருக்கும் கேட்கறது உனக்கு கேட்கலையா? அப்போ நீ அந்த ஆழ்ந்த அனுபவத்தில் இருக்கிறியா? அதாவது வெள்ளை வெளி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய். அப்போ பேசாமல் படுத்துட்டு இருந்தா, அந்த உள்ளே இருக்கிற பெண் பிள்ளை பேசாமல் படுத்துட்டு இருந்தா. இதெல்லாம் வார்த்தை வாய் கொடுத்தெல்லாம் இதை ஜெயிக்க முடியாது, வெறுமை இருக்கணும் அப்படின்னு சும்மா இருக்கிறச்சே. அவன் சொல்கிறா பிள்ளாய். பிள்ளாய்னா என்ன? சின்ன பிள்ளை, அதாவது ஒன்றும் அறியாத வயசு அப்படின்னு தானே சொல்கிறோம். பிள்ளைத்தனம் அப்படின்னா அறியாமை அப்படின்னு தானே சொல்கிறோம். இந்த பிள்ளாய் ஏன் கூப்பிடுறேன்னா, கிருஷ்ணானுபவத்துக்கு நீ ரொம்ப புதியவளாக இருக்கிறிய இன்னும். அதாவது இந்த கண்ணனை அனுபவிக்கிறச்சே தனியாக அனுபவிக்கணும்னு நீ படுத்து தூங்குற. அதாவது நீ ஒருத்தையே அனுபவிக்கணும் பார்க்குற, அதெல்லாம் கூடாது. இந்த எம்பெருமான் அனுபவிக்கணும்னா நம் கூட வந்து சேர வேண்டாமோ? இந்த பாகவதர்கள் கூட ஏன் சேரணும் அப்படின்னு கேட்டா ஆச்சரியமாக சொல்கிறார் ஆழ்வார். இந்த எம்பெருமானுடைய அடியார்கள், அந்த அடியார்கள் இருக்கிறாளே, அந்த அடியார்கள் ஈட்டம் கண்டிட கூடுமேல் அது காணும் கண்பயனாவதே அப்படின்னு. இந்த அடியார்கள்லாம் ஒன்றா திரளாக சேர்ந்துட்டான்னா
நம்ம உடனே கோவிலுக்கு ஓடி போயிடணுமா? ஏன்னா பெருமாளை சேவிக்கிறோமோ இல்லையோ, அந்த அடியார் கூட்டம் இருக்கிறதோ இல்லையோ, அந்த கூட்டத்தை முதல்ல சேவிக்கணும். அந்த அடியார்களுடைய கூட்டம் சேவிக்கிறது தான் கண் படைச்ச பையன். கண்ணை எதுக்கு வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா அடியார்களை சேவிக்கிறதுன்னா. அடியார்களை சேவிக்காத கண் என்னன்னா, மயில் பீலிலையும் கண் இருக்கு, அந்த கண்ணுக்கு என்ன மதிப்போ உன் கண்ணுக்கும் அதே மதிப்புன்ட்டார். அப்போ அந்த அடியார்கள் இருக்கிறாளோ இல்லையோ, அவர்களுடைய கூட்டத்தை நீ போய் சேவிக்க வேண்டாமோ? நாம எல்லாம் வந்து இருக்கிறோம், இந்த பாகவதோத்தமிகள் எல்லாம் நாம எல்லாம் வந்து இருக்கிறோம், நீ வந்து எங்களை பார்க்க மாட்டியா அப்படின்னு கூப்பிடுறா. பிள்ளாய் எழுந்திராய், எழுந்துரு, சடக்கன எழுந்துரு, ஏன் தாமதம், காலதாமதம் பண்றேன் அப்படின்னு கேட்கிறா. பிள்ளாய் எழுந்திராய். அப்படியும் எழுந்துக்கல. இவாள்கள்லாம் யோசனை, எப்படி எழுப்பலாம் இந்த பெண் பிள்ளையை, எப்படி எழுப்பலாம்? அப்போதான் தோணித்தான், இவா எல்லாம் எப்பேற்பட்டவான்னா 5 குடி. இதை முன்னாடி பார்த்துருக்கிறோம். 5 குடி குரு சந்ததியாய் அப்படின்ற இடத்துல சொல்றச்சே, இவாளெல்லாம் அஞ்சுகின்ற குடி. அதாவது எம்பெருமானுக்கு என்ன வந்துடுறதோன்ற அந்த அந்த வயிறில் அந்த நெருப்பை கட்டுண்டு காக்கிறா இந்த பெருமாளை. அப்படி பாதுகாக்கிறான். அதாவது மங்களாசாசன பரத்தம், அவர்களுக்கெல்லாம் இருந்த மங்களாசாசன பரத்தம். என்னைக்கோ நடந்த சரித்திரத்தை இப்போ சொன்னாலும், ஐயோ பெருமாளுக்கு இந்த மாதிரி ஆபத்தை அப்படி வயிறு இவா எல்லாம். அந்த மாதிரியான இவளை பார்த்து, சரி இவளை எழுப்பணும்னா ஒரு காரியம் பண்ணணும். நான் கிருஷ்ணாவதாரத்தில் நடந்த 2 சரித்திரத்தை சொல்கிறேன், அவனுக்கு வந்த 2 ஆபத்தை சொல்கிறேன், அப்படியான இவள் எழுந்துக்கிறாளாம் பார்க்குறேன் அப்படின்னு அடுத்த சொல்கிறா. பேய்மூல நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்களிய காலோச்சி. பிள்ளா எழுந்திராய், பேய்மூல நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்களிய காலோச்சி. அன்னைக்கு கண்ணன் என்ன பண்ண தெரியுமா? ஒரு நாள் பூத்தனை அப்படின்ற அந்த பேச்சியுடைய அந்த பாலை சாப்பிட்டார். அந்த பாலை சாப்பிட்றச்ச, விஷப்பாலை சாப்பிட்றச்ச அவருடைய உயிரும் உறிஞ்சி எடுத்துட்டான். பேய்மூல நஞ்சுண்டு, அந்த விஷத்தை சாப்பிட்டாண்டி, எழுந்துரு. அப்படியானு எழுந்துக்கிறாளா அப்படின்னு பார்த்தா, எழுந்துக்கல. அடுத்த சொன்னா, அன்னைக்கு ஒரு நாள் சகடாசுரன் வந்தா தெரியுமா? அந்த சகடாசுரன் வந்து வண்டி சக்கரத்தில் ஆவேசிச்சு அவன் ஓடி வந்து அந்த கண்ணனை கொல்லணும் அப்படின்னு பார்க்குறச்சே, அந்த கண்ணன் காலால எட்டி உதைச்சான். இத்தனைக்கு ஒரு சின்ன குழந்தை, 6 மாதம் குழந்தையா இருக்கும் அந்த கண்ணன். அவருக்கு இந்த சக்தியெல்லாம் உண்டா சுவாமி? என்ன பராசர மகரிஷி சொல்கிறான், இல்லை அவன் அசுரனை கொல்லணும் இல்லை, எட்டி உதைக்கல. சின்ன குழந்தைகளை பாருங்க, பசி ஆனால் கையை அப்படி இப்படி அடிக்கும், காலை அப்படி இப்படி உதைக்கும். அந்த மாதிரி ஏதோ பால் வேணும் உதைச்சது, அந்த இடத்துல அந்த சகடாசுரன் மாட்டின்டா. அது இவன் தப்பா, கண்ணன் தப்பா? கிடையாது. உதைக்கிற இடத்துல யார் அங்கே போய் நிற்க சொன்னா? அவன் எட்டி உதைச்ச அந்த அந்த உதைக்கு அவன் எங்கே போயிட்டான் அப்படின்னு காட்டுறான். அப்போ இந்த கள்ளச்சகடம் கலக்களிய காலோச்சி, அதை ஓங்கி ஒன்று அந்த உதைச்சானோ இல்லையோ, அந்த சகடாசுரன் போயிட்டான் அப்படின்னு இதெல்லாம் சொன்னா. என்னதுக்கு இதெல்லாம் சொல்கிறான்னா, இதெல்லாம் சொன்னாலான எழுந்துக்கிறாளான்னு பார்த்தா. கள்ளச்சகடம் கலக்களிய காலோச்சி, எழுந்துக்கல. அப்போதான் சொல்றா, வெள்ளத்தரவில் துயில மர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல வெளுந்து அரியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து. அந்த க்ஷீராப்திநாதன் எம்பெருமான் இருக்கிறானே, சயனித்திருக்கிறானே, அந்த பார்க்கடல்ல பெருமாள் சயனித்திருக்கிற இடத்துல அவன் எப்படி யோக நித்ரையில இருக்கிறான் அப்படின்னா, பெருமாள் ஜெகத்ரக்ஷண சிந்தையோடு அங்கே சயனித்திருக்கிறானா க்ஷீராப்தியில. அங்கே வியாக்கியாதா காட்டுறார், பெருமாள் ஆதிசேஷ பரியங்கத்தில் இருக்கிறச்சே, ஸ்ரீவைகுண்டத்தில் பக்கத்தில் தேவிமாராவார், திருமகள் பூமி ஏவ வத்தவார் ஆட்செய்வார் அப்படின்றபடிக்கு அங்கே சுற்றி இருக்கிற தேவிமார்கள் எல்லாம் இருக்கிற புடைசூழ்ந்து இருக்க அந்த எம்பெருமானை கட்டி அணைச்சுண்டா அந்த போகத்திலேயே இருக்கிற பெருமாள். இந்த தேவிமார்களுடைய அணைப்பிலே அந்த போகத்திலேயே இருக்கிறார் பெருமாள். ஆனால் க்ஷீராப்தியில் சயனித்திருக்கிறாரோ இல்லையோ, வந்தார் கீழே வந்து அந்த க்ஷீராப்தியில் திருப்பார்க்கடலில் சயனித்திருக்கிறாரோ இல்லையோ, அங்கே பிராட்டியே மேல் விழுந்து பெருமாளை கட்டுண்டாலும் அவருக்கு போகத்தில் மனசே இல்லை. அவர் வேற ஏதோ சிந்தனை பண்ணிருக்கா. பிராட்டி பார்த்தாளா, என்ன யோசனை பண்ணுறீர் அப்படின்னாக்கா, நம்முடைய குழந்தைகள் எத்தனை கஷ்டப்படுறது, இங்கே இந்த சம்சாரத்தில் விழுந்து எத்தனை கஷ்டப்படுறது, ஆறுபடியாலே இவர்கள் எல்லாம் எப்படி ரட்சிக்கிறதுன்னு அந்த சிந்தனையே இருக்கிறது பெருமாளுக்கு. அப்பேற்பட்டவன் வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை. வித்துன்னா ஜெகத் காரணபூதனான அந்த எம்பெருமான சயனித்திருக்கிறானே, அந்த எம்பெருமானை முனிவர்களும் யோகிகளும் அவ எல்லாம் எப்படி வச்சிருக்கான்னா தங்களுடைய ஹிருதயத்தில் வச்சுட்டு இருக்கா அந்த எம்பெருமானை. அதை சொல்றா, வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டுன்னா அவளெல்லாம் மனசுல வச்சுட்டார் இந்த யோகிகள் எல்லாம். முடியுமா சுவாமி? என்ன ஆழ்வார் சொல்றார், அரவத்தமளினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து பரவதிர பலமோத பள்ளி கொள்கின்ற பிரானை பரவுகின்றான் விட்டு சித்தன் பட்டினங்காவல் பொருட்டே.
பெரியாழ்வார் சொல்கிறார், என் மனசு, என் நெஞ்சம் இருக்கிறதே, அந்த நெஞ்சத்தில் காது கொடுத்து கேளுங்கோ, உங்களுக்கு அதோடைய ப்ரூஃப், அதோடைய பிரமாணம் கிடச்சிடும்னா. ஏன் நாம் எல்லாம் இந்த நெஞ்சத்தில் காது வச்சு என்ன கேட்டால் என்ன தெரியும்னா, டொப்பு 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 டொப்புன்னு ஏதோ ஒன்று அடிச்சுட்டே இருக்கும் இல்லையா உள்ள, அவ்வளோதான் கேட்கும். ஆனால் பெரியாழ்வார் நெஞ்சத்தில் காது வச்சு கேட்டால் என்ன கேட்கும்னா, பெரிய கடல் ஓசை கேட்குமா. இன்னன்னா ஆச்சே சுவாமி, அங்கே கடல் எப்படி வந்ததுன்னா, அதுக்கு தான் பெரியாழ்வார் சொல்கிறார், அரவத்த மழியினோடும் அழகிய பார்க்கடலோடும் தன்னுடைய பாம்பு படுகை எடுத்து வந்துட்டார் பெருமாள், தன்னுடைய க்ஷீராப்தியை இங்கே எடுத்துன்னு வந்துட்டார். அரவத்த மழியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் மகாலட்சுமி நாச்சியாரும் அழிச்சு வந்துட்டார், தானும் வந்துட்டார். ஆக மொத்தத்தில் எல்லா பரிகாரங்களையும் இங்கே அழிச்சு வந்துட்டு என் மனசில் நன்னா சுகமாக சேமிச்சுட்டார். பறவை திரபலமோத பள்ளி கொள்கின்ற பிரான் அப்படின்றார். ரொம்ப சுகமாக சயனிச்சிருக்கார் என்னுடைய திருவுள்ளத்தில், என்னுடைய மனசில் அப்படின்ற ஆழ்வார். அந்த மாதிரி உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும், முனிவர்கள்னா யார், யோகிகள்னா யார், மனநசீலகா முனிஹி அப்படின்னு பேர். இப்போ மனனம் பண்ணுறான், எப்பொழுதும் அந்த எம்பெருமானுடைய அந்த குணங்களையும் அவனுடைய சேஷ்டிதங்களையும் மனனம் பண்ணிட்டே இருக்கான். அவனுக்கு எழுந்து காரியம் பண்ண எல்லாம் முடியாது. ஒருமே உட்கார்ந்த இடத்துல கையை கட்டுண்டு காலை கட்டுண்டு அப்படி எம்பெருமானை தியானம் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கானாலும் அவனுக்கு முனி அப்படின்னு பேர். அந்த முனிவர்களும் யோகிகளும், யோகிகள் அப்படின்னா எம்பெருமானுடைய எப்போவுமே சேர்ந்திருக்கிறவா, அவனுக்கு மேல் விழுந்து கைங்கரியம் பண்ணுறவா, ஓடி ஓடி கைங்கரியம் பண்ணுறா. அப்போ நாம் இந்த ஜகத்தில் 2 விதமான ஜனங்களை பார்க்குறோம். ஒரு மூலையில் ஒரு பக்கத்தில் உட்காந்து யார் தொந்தரவும் இல்லாமல் பெருமாளை பார்த்துட்டே அப்படியே தங்களையே மறந்து போயிட்டுறான், அவர்களுக்கு முனிகள் அப்படின்னு பேர். அதே மாதிரி சுற்றி 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 கைங்கரியங்கள் பண்ணிட்டே இருக்கிறா, விழுந்து விழுந்து மேலே விழுந்து கைங்கரியங்கள் பண்ணிட்டே இருக்கா, ஓடி ஓடி காரியம் பண்ணுறான்னா அவர்களுக்கு தான் யோகிகள் அப்படின்னு பேர். சுவாமி இதில் முனிவர் பெரியவரா யோகிகள் பெரியவரன்னா 2 சமானம். ஒருத்தாளுக்கு யாருக்கு எந்த சக்தி இருக்கிறதோ அந்த சக்தியோடு அவள் இருந்து காரியம் பண்ணுறான். நம்மாழ்வார் இருந்தாரே, எத்தனை திவ்ய தேசங்களுக்கு போனார், எத்தனை கைங்கரியங்கள் பண்ணார், எங்கே அசைஞ்சார்னா அந்த திருப்புலி ஆழ்வாரை விட்டு பக்கத்து கூட வரல. அந்த அளவுக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்தவர் 32 வருஷம் அங்கேயே உட்கார்ந்தவர், அசையவே இல்லை. அப்போ அவருக்கு என்ன குறவுன்னு, ஞானம் பக்தி வைராக்கியங்களாக குறவுன்னு சொல்லலாமா, முடியாதே. அவருக்கா முனி அப்படின்னு பேர். யோகி அப்படின்னாக்கா இருக்கவே இருக்கார். திருமங்கை ஆழ்வார் திருப்பிரிதியில் ஆரம்பிச்சார், திருப்புலாணி பர்யந்தமா ஒரு திவ்ய தேசமா 80க்கு மேலே திவ்ய தேசங்களை போய் மங்களாசாசனம் பண்ணார், அங்கங்கே உள்ள கைங்காரியங்கள் பண்ணார். எத்தனை மதில்கள், எத்தனை திருப்பணிகள், எத்தனை கைங்காரியங்கள் எல்லாத்தையும் பண்ணார். அப்போ இந்த மாதிரி முனிகளும் யோகிகளும் அப்படின்னு சொல்கிற இந்த 2 விதமான ஜனங்களும், ஆனால் சமானமாக அவளுக்கு ஒரு விஷயம் உண்டு. என்னன்னா எல்லாரும் அந்த எம்பெருமான மனசில் இருத்திருக்கான். அப்போ அவள் எல்லாம் மனசில் வச்சுட்டு இருக்காளே, அவள் எல்லாம் எப்படி இருக்கிறான்னா மெல்ல விழுந்து, முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அரியன்ன பேரரவம் நிதானம் எழுதுக்கிறாளா. கார்த்தால வேலை எழுதுக்கிறச்ச நமக்கு எல்லாம் அலான்னு வச்சுக்கிறோம். இப்போ நாளைக்கு கார்த்தால 5 மணிக்கு இங்கே இருக்கணும், அதுக்கு குறைஞ்சி 3 மணிக்கான எழுந்துக்கணும். அந்த 3 மணிக்கு எழுந்துக்கிறதுல ஒரு 5 நிமிஷம் தாமதமாச்சு, அந்த அலாரம் கொஞ்சம் முன்னாடி போச்சுன்னு அந்த வாட்ச் பார்த்த உடனே திருதுப்பு எழுந்து உட்காந்து ஓடுவோம் பாத்ரூமுக்கு, அடுத்த காரியம் அங்கே தான் இல்லையா. அந்த மாதிரி ஓடி போய்டுறோமே, அந்த மாதிரி எழுந்துக்கலாமான்னா இந்த முனிவர்கள் யோகிகள் எல்லாம் இருக்கிறாளே அவளை எப்படி எழுந்துக்கிறான்னா நிதானமாக எழுந்துக்கிறாளா. எதை போல கர்ப்பிணி ஸ்திரீகள் தங்களுடைய கர்ப்பத்தில் இருக்கிற அந்த குழந்தைக்கு ஒன்றும் வராதபடிக்கு நிதானமாக எழுந்துக்கிறாள் இல்லையோ, அந்த மாதிரி எழுந்துக்கிறாளாம். ஏன் சுவாமி இவருக்கு என்ன இருக்குது கர்ப்பத்தில், என்ன வேற ஒன்றும் இல்லை, மனசில் ஹிருதயத்தில் எம்பெருமான் இருக்கிறான் இல்லையோ, அவனுக்கு ஒன்றும் வந்துவிடக்கூடாது. நான் எழுந்துக்கிறச்சே அந்த எம்பெருமான் அசையக்கூடாது, அப்படி நிதானமாக எழுந்துக்கணும். கோவில் ஆழ்வார் உள்ள பெருமாள் இருக்கிறச்சே நிதானமாக ஏழை பண்ணுறோமா இல்லையோ, அந்த மாதிரி தாங்கள் எழுந்துக்கிறச்சே நிதானமாக எழுந்துக்கிறா. மெல்ல விழுந்து அரியன்ன பேரரவம் எழுந்த உடனே முதல்ல என்ன சொல்லணும்னா ஹரிர் ஹரிஹி ஹரிர் ஹரிஹி ஹரிர் ஹரிஹி ஹரிஹி 7 தடவை ஹரி 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 ஹரின்னுவான். வேடிக்கையாக ஒருத்தர் சொன்னான், எதனால என்ன இந்த நாள் முழுக்க ஓட தான் போகிறோம், ஹரி 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 அப்படின்றான் ஒருத்தர். ஆங்கில ஹரி இல்லை, இது சம்ஸ்கிருத ஹரி. அந்த ஹரி அப்படின்னா கஜேந்திர ஆழ்வானை காக்கிறதுக்கு எம்பெருமான் வந்தானே, அந்த கருடாருடனா வந்த எம்பெருமானுக்கு ஹரின்னு திருநாமம். அந்த கஜேந்திர ஆழ்வானுடைய அந்த சரித்திரத்தை, அந்த அபதானத்தை நம்ம யோசனை பண்ணணுமா. எழுந்த உடனே முதல்ல என்ன சிந்திக்கணும்னா கஜேந்திர ஆழ்வானுக்கு அன்னைக்கு பெருமாள் இந்த மாதிரி இந்த சேவையை கொடுத்தான், அவனுக்கு மோட்சத்தை கொடுத்தான் அப்படின்றத நித்தியம் சிந்திக்கணும். ஆனபடியால் 7 தடவை எழுந்த உடனே நிதானமாக எழுந்துக்கணும். எழுந்த உடனே ஹரி 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 7 தடவை அதை சொல்லணும். சொன்னால் என்ன ஆகுதுன்னா உள்ளம் புகுந்து குளிர்ந்தது அப்படின்னு காட்டுறா. என்னன்னா இந்த மனசெல்லாம் எப்படி இருந்தது, பெருமாளுடைய அனுபவமே இல்லாமல்
கமர், அதாவது அதை இதை பூமிகள்லாம் பார்த்தா கமர் பிளக்கிறதுன்றா. அதாவது ரொம்ப இந்த அனாவிருஷ்டியெல்லாம் ஆயிட்டா, ஜலமே இல்லை அப்படின்னு போனால் பூர்த்தியாக வறண்டு ஒரு மாதிரி இந்த பில்லையாக மண் இருந்துடும். அந்த மாதிரி போயிருக்கு, இந்த மனசெல்லாம் வறண்டு போயிருக்கு. அந்த மனசுக்கு இந்த யோகிகள் முனிவர்கள் இவா எல்லாம் ஹரி 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 அப்படின்றாலும் இல்லையோ, அந்த ஹரிநாமம் கேட்க கேட்க என்னுடைய மனசு குளிர்ந்தது அப்படின்றா. அங்கே எந்த முனிவர்கள் யோகிகள் இருந்தா, அங்கே யார் அந்த மாதிரி ஹரி கீர்த்தனம் பண்ணான்னா பேரரவம் அப்படின்னு சொல்கிறாள் இல்லையோ, அரியன்னா பேரரவம் அப்படின்றாலே. அங்கே என்ன பேரரவம், பெரிய சத்தம் என்னன்னா 5 லட்சம் குடி பெண்கள் அத்தனை பேரும் எழுந்துக்கிறச்ச ஹரி 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 அப்படின்றாளா. அப்போ அத்தனை பேரும் சேர்ந்து ஹரிநாமம் பண்ணுறச்சே எத்தனை ஆனந்தமாக இருக்கிறது, என்னுடைய மனசு அவ்வளோ குளிர்ந்து இருக்கிறது. எல்லாரும் இந்த மாதிரி குளிர வேண்டாவா, எல்லாரும் சேர்ந்து கண்ணன் அனுபவிக்க வேண்டாவா, எழுந்திரு அப்படின்னு காட்டுற அற்புதமான பாசுரம். புள்ளும் சிலம்பினகாள் புள்ளரையன் கோயில் வெள்ளவெளி செங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முல நஞ்சுண்டு கள்ளச் சகடம் கலக்களிய காலோச்சி வெள்ளத் தரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல வெளுந்து அரியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து ஏலோர் எம்பாவாய் அப்படின்ற இந்த பாசுரத்தில் பிள்ளாய் அப்படின்ற அந்த ஒரு பெண் பிள்ளையே, அதாவது கிருஷ்ணானுபவத்துக்கு புதியவளான அந்த பெண் பிள்ளையை எழுப்பிண்டு அவளையும் கூட்டுண்டு அடுத்த கிரகத்துக்கு போனான்னு சரித்திரம். அடுத்தது என்னன்றதை நாளைய தினம் பாசுரத்தில் அனுபவிக்க பிராப்தம். திருவாடிப்பூரத்தில் சகத்துரைத்தான் வாழியே திருப்பாவை முப்புதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெத்தெடுத்த பெண்பிள்ள வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயிரரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வண்புதுவை நகர்கோதை மலர் பதங்கள் வாழியே. ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.